செமையா போர் அடிக்குதாங்கிறான். தனிமையிலே மாட்டிக்கொண்டாலும் காதிலே இயர்போனை மாட்டி பாட்டை கேட்டுக்கொண்டே தனிமையை போக்கிக் கொள்கிறான். வீட்டிலே மனைவி மக்களோடும் வெளியிலே நண்பர்களோடும் பேசி மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறான். இந்த வசதிகள் இறந்ததற்கு பிறகு மண்ணறையிலே வாய்க்குமா என்பதை யோசிக்க மறந்து விடுகின்றான். ஏசியிலும் மஞ்சத்திலும் அவன் புரண்டிருக்கலாம், பொழுதை போக்கி இருக்கலாம். ஆனால் மண்ணறையிலே தலையணையிலிருந்து படுக்கை, தரை, கூரை, சுவர் எல்லாமே மண்ணுதான். மண்ணாலேயே படைக்கப்பட்டாய், மண்ணிலேயே பிறந்தாய், மண்ணிலேயே தவழ்ந்தாய், அதிலேயே நடந்தாய், ஆடினாய், பாடினாய். இப்போது அந்த மண்ணுக்குள்ளேயே அமிழ்ந்து போனாய். இதோ உனக்கு கடைசி உணவாய் சேர வேண்டியதும் அதே மண்ணுதான், தள்ளுதான் என்று மக்கள் நம்மை அடக்கம் செய்துவிட்டு சென்று விடுவார்களே. அதற்கு பிறகு இறுதி நாள் வரை தனிமையில் தான் இனிமை காண வேண்டும். மன்னரை கூவுகிறது ஒவ்வொரு நாளும், நான் பயணிகளின் தங்குமிடம், எனது இல்லம் மண்ணாலானது, எனது இருப்பிடம் புழுபூச்சிகளின் தங்குமிடம் கூவுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். மன்னரை ஒரு மனிதனது நடத்தையை பொறுத்து சுவன பூங்காவாகவும் அல்லது நரக படுகொலியாகவும் அமையும் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இதனால்தான் நரக வேதனையை பற்றி சரியிரும்போது கூட அவ்வளவாக அலட்டிக் கொள்ளாத உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மன்னரை பற்றி கூறப்பட்டால் தாய் நனையும் அளவு அழுது கண்ணீர் வடிப்பார்களாம். மன்னரை மறுமையின் நுழைவாயில், இதில் வெற்றி பெறாதவன் மறுமை வரை சிரமப்படுவான் என்பதற்கான காரணத்தையும் விவரிப்பார்களாம்.